கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 29 வசனம் 12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எரேமியா 29 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களில், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் அதை கேட்காதவர்களாய் தங்கள் மனம்போன போக்கிலே வாழ்ந்தார்கள். இது நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. கர்த்தர் யூதா தேசத்தை அந்நிய தேசத்து ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா அவர்களை வந்து சிறைப்படுத்தி அநேகரை கொன்று மீதியானவர்களை பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போனான். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் எரேமியாவுக்கு உரைத்தபடி 70 வருடங்கள் அடிமையாக அவர்கள் பாபிலோனிலே தங்கி 70 வருடங்கள் முடியும் போது நான் உங்களை திரும்ப உங்கள் தேசத்துக்கு அழைத்து போவேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகும்போது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நாம் செய்யும்போது நம்மை சிட்சிக்கிறார். தவறு செய்யும்போது நம்மை உணர்த்துகிறார். இது தவறு என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவரிடத்தில் திரும்புவோமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். நாம் நரகாக்கினை அடைவதை அவர் விரும்பாதது நிமித்தமாய் நம்மை தண்டித்து எப்படியாவது நாம் அவரோடு கூட நெருங்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது அந்த போராட்டத்தில் இன்னும் கர்த்தரை முறுமுறுத்து விலகாமல் கர்த்தரிடம் நாம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்மை அவரிடமாய் திருப்புவார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் அவரை முழு இருதயத்தோடும் தேடும்போது அவரை கண்டடைய முடியும். ஆகவே ஒருபோதும் நாம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ்வோம். நம்மை மீட்டெடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகிற்கு வந்தார். ஆகவே அவராலே கழுவப்பட்ட நாம் இன்னும் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாம் நீதியின் வழியில், பரிசுத்த வழியில் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருபோதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீர் அருவருக்கிற எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.